மொபைல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல ஃபிங்கரை வைக்காத டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எதனால வருது, இதை எப்படி பிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைலோட ஸ்கிரீன்ல நம்ம ஃபிங்கரை வைக்காதப்போ பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ஆயிட்டே வந்துட்டு இருக்கும். எதனால அந்த மாதிரி ஆஃப் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மொபைல்ல நம்ம ஸ்கிரீன் டைம் ரொம்ப கம்மியா வச்சிருப்போம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃபிங்கரை வைக்காத டைம்ல டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு இருக்கும். அந்த ஸ்கிரீன் டைமை நம்ம அதிகமா வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகுறது பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க போன்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு அதுல டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்படி இந்த ஆப்ஷன் உங்களால எடுக்க முடியல அப்படின்னா மேல சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கீழே வரும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க எடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கிரீன் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வரிசையா டைமிங் எல்லாமே இருக்கும். இதுல ரொம்பவே கம்மியா செலக்ட் ஆயிருந்திருக்கும். 5 செகண்ட் 30 செகண்ட் இந்த மாதிரிலாம் செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா டக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் ஆஃப் ஆயிட்டே இருக்கும் உங்களோட ஃபிங்கர் வைக்காத டைம்ல. அதனால இதுல ஒரு 2 நிமிட்ஸோ இல்ல 5 நிமிட்ஸோ இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அந்த டைமை பாத்தீங்கன்னா நீங்க இதுல செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகுற அந்த ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ இப்போ எப்படி மொபைல்ல ஸ்கிரீன் டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகுற ப்ராப்ளம் எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.